வண்ணத்திரை நிகழ்ச்சியில காக்கி சட்டை சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா, பிரபு, அகிலன் இளங்கோவன், கல்பனா, இமான் அண்ணாச்சி, நாகினிடு, விஜயராஜ் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சுகுமாரனுடைய ஒளிப்பதிவுல அனிருத்தின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு துரை செந்தில்குமார், தயாரிச்சிருக்காரு நடிகர் தனுஷ், எஸ்கேப் ஆர்டிஸ்ட்காக வழங்கி இருக்காரு மதன். இந்த படத்தோடைய கதை, ஹீரோ சிவகார்த்திகேயன் நேர்மையான போலீஸ். தப்ப தட்டி கேட்கணும்னு இன்ஸ்பெக்டர் பிரபு கிட்டையும் இமான் அண்ணாச்சி கிட்டையும் கேட்கும்போது அதுக்கு அவங்க நாடே மிரள்ற மாதிரி ஒரு குற்றத்தை கண்டுபிடி, மீடியாவின் உதவியோடு அந்த தப்பை தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் தன் காதலியும் நர்ஸுமான ஸ்ரீதிவ்யாவோட உதவியோடு வடநாட்டிலிருந்து சென்னைக்கு வரும் இளைஞர்களுடைய உடல் உறுப்புகளை திருடி விற்கும் விஜயராஜ் குரூப்பை கண்டுபிடிக்கிறாரு. பலம் வாய்ந்த வில்லன் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுனால சிவகார்த்திகேயன் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவருக்கு நேரிடுற இழப்புகள் என்னங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஹீரோ சிவகார்த்திகேயன் காக்கி சட்டை போட்டு காமெடியையும் அடிதடியும் ஒரு சேர நடத்தியிருக்காரு. இவர் இமான் அண்ணாச்சியோட சேர்ந்து பல வேஷங்கள் போட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற காட்சிகள் சிரிப்புக்கு கேரண்டி. அதே சமயம் அவர் போலீஸ் வேலையை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறத ஆக்ரோஷமான காட்சிகள் மூலமா உணர முடியுது. ஸ்ரீதிவ்யா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிவகார்த்திகேயனை காதலிச்சு அவர் போலீஸ் வேலைக்கும் உதவியாக இருப்பது அவரோட கதாபாத்திரத்தின் சிறப்பு. நடிகர் பிரபு ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரா அனுபவம் மிக்க தன்னுடைய நடிப்பை அனைத்து ஷார்ட்ஸ்லயும் வெளிப்படுத்தியிருக்காரு. விஜயராஜ் உடல் உறுப்புகளை திருடி விற்கும் கும்பலுடைய தலைவன்கிறத பார்த்த உடனே உணர முடியுது. ஆனா அதையும் தாண்டி அவர் குறைவாக பேசும் மிரட்டல் வசனங்கள் பலம், பயம். கல்பனா தன் மகனுக்கு ஸ்ரீதிவ்யாவை பெண் கேட்கும் காட்சியில மொத்த நடிப்பையும் ஒருங்கிணைத்து தந்திருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுகுமார் மைனா, கும்கி என காட்டை மட்டுமல்லாமல் இந்த படத்தின் மூலம் நாட்டையும் ஒளிப்பதிவு செஞ்சு தன்னுடைய முத்திரையை அதில் பதிச்சிருக்காரு. அனிருத்தின் இசை பல உணர்வுகள் கலந்த சுவை. இயக்குனர் துரை செந்தில்குமார் உடல் உறுப்புகள் திருடும் கும்பலின் மூலம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. அதே சமயம் எல்லோரும் விரும்பும் சிவகார்த்திகேயனை ஏற்கனவே நாம் பார்த்து பழக்கப்பட்ட ஹீரோக்களின் படங்களை நினைவுபடுத்துமாறு பயன்படுத்தி இருப்பதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏற்கனவே பார்த்து நாம் ரசித்த ஹீரோ வில்லன் சவால் காட்சிகள் இந்த படத்தில் ரசனையை உயர்த்தவில்லை. மொத்தத்தில் காக்கி சட்டை போலீஸ்காரர்களுக்கு, குறிப்பாக நேர்மையான போலீஸ்காரர்களுக்கு சமர்ப்பணம்.